அனைவருக்கும் வணக்கம். தட்டி தூக்கி இருக்குது இந்தியா. இந்த முறை மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார விஷயத்தில் இந்தியா தட்டி தூக்கி இருக்குது நண்பர்களே. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் கணிச்சது சரியா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே விஷயத்தில் ட்ரம்ப் ஒரு பக்கம் நமக்கு பொருளாதார ரீதியில் பெரும் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒரு வாரி ஒதுக்கி வச்சுவிட்டு இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார விஷயத்தை தட்டி தூக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நண்பர்களே. முதலாவது செய்தியாக அதை பார்க்க போகிறோம். இரண்டாவது செய்தியாக ட்ரம்ப்பை போய் பாகிஸ்தானுடைய பிரதமரும் அந்த நாட்டு இராணுவ தளபதி முனீரும் சந்திச்சாங்க இல்லையா. அவங்க ட்ரம்ப்புக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் அடங்கிய ஒரு டப்பாவை பரிசாக கொடுத்தாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை கண்டு ட்ரம்ப் அப்படியே எச்சை ஒழுக்கிட்டு நின்னதாக சொல்லப்படுது நண்பர்களே. எதனால்? இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற போராட்டங்களில் பாகிஸ்தான் கை ஓங்கி இருக்குதா? இந்த விஷயத்துக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலேயே பெல் ஐக்கன் தட்டிது பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோவில் இந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசில் ஒரு மீட்டிங்கில் பேசின பியூஷ் கோயல் இருக்கா இல்லையா, நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர், அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்ன அப்படின்னாக்க, இந்தியா EFTA கூட்டணி நாடுகளோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் ஒன்றை மார்ச் மாதம் செய்து கொண்டது. அப்பொழுது நம்ம கையெழுத்து போட்டோம். அது இன்றைக்கு அக்டோபர் 1 இன்னைக்கு நடைமுறைக்கு வருது நண்பர்களே. இந்த EFTA அப்படிங்கிற அமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த நாடுகள் இருக்குது. நார்வே, சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் லீச்சன்ஸ்டைன் அப்படிங்கிற இந்த 4 நாடுகள் இப்படி ஒரு கூட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க. இந்த EFTA கூட்டமைப்பில் இந்த 4 நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்கள் வச்சிருக்கிறாங்கன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. இதை ஆரம்பித்தது யாருன்னா இந்த 4 நாடுகளை சேர்ந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா யாரு? பெரும் தொழிலதிபர்கள் நண்பர்களே. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குது. இதை இவங்க எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1960 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மிக வெற்றிகரமாக இது நடந்து கொண்டிருக்குது. அதனால தான் இந்த அமைப்போடு இந்தியா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்குது. அது இந்த 4 நாடுகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த அமைப்போடு நாம் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இல்லையா, அது இன்றைக்கு அமலுக்கு வருது இல்லையா. அதை தொடர்ந்து நாளைக்கு இந்த 4 நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னும், அவங்களுடைய வருகையின் போது கிட்டத்தட்ட $100 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேலாக இந்தியாவில் நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு நாளை அவங்க அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. நாளைக்கு அவங்க இந்த அறிவிப்பை வெளியிடும் போது எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியை அவங்க தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற விவரங்களை நாளைக்கு வெளியிடுவதாக அந்த குழு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த 4 நாடுகளை பொறுத்தது இல்லையா. இதே போல இதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது முழு ஐரோப்பியன் யூனியன் இருக்குது இல்லையா. ஐரோப்பியன் யூனியன், அந்த ஐரோப்பியன் யூனியனில் கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்கிறாங்க. அந்த ஐரோப்பியன் யூனியனோடு இந்தியா இப்பொழுது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருது. அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார். இந்த EFTA 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்குது இல்லையா, அவங்க கூட நம்ம ஒப்பந்தம் போட்டபோது அவங்க பல்வேறு ஃபீல்ட்ஸில் பயோடெக்னாலஜி, ஃபார்மசியூட்டிக்கல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா IT ஃபீல்டு, ஃபினான்ஷியல் ஃபீல்டு, அப்புறம் எஜுகேஷ்னல் ஃபீல்டு, இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு, இண்டஸ்ட்ரீஸுக்கு நாம் இந்த சின்ன சின்ன மிஷினரிலாம் தயாரிப்பாங்க இல்லையா, பார்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்னு பலவிதமான இண்டஸ்ட்ரீஸில் அவங்க முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்ற ஒரு ஒப்பந்தம் நாங்களும் செய்யணும் அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் ஒத்த காலில் நிற்கிறதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக வந்திருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் அப்படின்னா
ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக 50% இறக்குமதி வரி போட்டு இந்தியாவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறதுக்கு ஒரு பெரும் தடைக்கல்லை தூக்கி போட்டிருக்காரு இல்லையா, அதை தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு இப்பொழுது இந்தியா தன்னுடைய ஏற்றுமதி மார்க்கெட்டை பெரிய அளவில் இந்த EFTA-ஓட நம்ம அக்ரிமெண்ட் போட்டதில் பெரிய அளவில் நமக்கு அந்த மார்க்கெட் ஐரோப்பிய மார்க்கெட்டுடைய அக்சஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இதற்கு அடுத்ததாக ஐரோப்பிய யூனியனோடு நாம் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவை பற்றி இனி கவலையே இல்லை இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிரும் அப்படிங்கிறதான் உண்மை. மேலும் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட போது பாரதிய ஜனதா கட்சி 11 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஆட்சி அமைத்தது இல்லையா, அப்பொழுது இந்தியா உலக அரங்கில் 10வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தது. கடந்த 10 வருடங்களில் இதை படிப்படியாக முன்னேற்றி இப்பொழுது நாம் உலகத்தின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக முன்னேறி இருக்கிறோம். இன்னும் 2 வருடங்களில் நாம் $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்டி பிடிப்போம். அப்பொழுது இந்தியா உலகத்தின் 3வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறும் அப்படின்னு சொன்னார். இந்தியாவுடைய தனித்தன்மை, இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய மிகப்பெரிய மிடில் கிளாஸ், கிட்டத்தட்ட 700-800 மில்லியன் அளவுக்கு நமக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்களுடைய வாங்கும் திறன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவங்க தான் உலகத்திலேயே ஆகப்பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறதையும் உலக நாடுகள் உணர்ந்திருக்கிறாங்க. 800 மில்லியன் அப்படிங்கிறது நண்பர்களே கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய மொத்த பாப்புலேஷனுடைய 3 மடங்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னது, இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் மட்டும். இதில் பணக்காரங்க மற்றவங்கன்னு சேர்த்தனோம்னா என்ன ஆகிறது, அவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்தியா. இந்த மிடில் கிளாஸ் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு பல நாடுகளும் இந்தியாவோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் நம்ம ஏற்கனவே UAE, UK, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நாம் கையெழுத்து போட்டு அது நடைமுறைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு அடுத்தபடியாக இப்போ EFTA கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அடுத்தது ஐரோப்பிய யூனியன் கூட போட போகிறோம். இது போக பல நாடுகள், நியூசிலாந்து, ஓமன், பெரு, சில்லி உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. இது போக மேலும் பல நாடுகள் நாங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உங்களோட போட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாமே இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது அப்படிங்கிறதான் உண்மை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அந்த பக்கம் அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய பாணியில் கையாமையான்னு குதிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். மனுஷன் அவங்க நாட்டு மக்களை முடிச்சு கட்டாமல் விட மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஜெலன்ஸ்கி யுக்ரைனுடைய பிரசிடெண்ட்டாக வந்த பிறகு அந்த யுக்ரைன் நாட்டையே மண்ணோட மண்ணாக்கிட்டார் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்பொழுது ட்ரம்ப் அமெரிக்காவை முடிச்சு கட்டாமல் விடமாட்டார் போல் இருக்குது. ஏன்னா நேற்றைய தினம் அவர் ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டார் திடுதிப்புன்னு. அது என்னன்னா, வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுகிற அனைத்து திரைப்படங்களுக்கும் 100% நான் வரி போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இனிமேல் நீங்கள் படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அமெரிக்காவில் திரையிடணுன்னா அமெரிக்காவில் வச்சு நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் புதுசாக ஒன்றை கிளப்பி விட்டுருக்கிறாரு. இது அங்கே இருக்கிற ஹாலிவுட் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதொரு பக்கம் இருக்க, நேற்று முன்தினம் பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷெரீஃபும் அந்த நாட்டுடைய இராணுவ தளபதியான யார் அசீம் முனீர் 2 பேரும் போய் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறதுக்கு ட்ரம்ப்புடைய ஓவல் ஆஃபீஸ்க்கே போனாங்க. ஒயிட் ஹவுஸில் பொதுவாக இந்த ஓவல் ஆஃபீஸில் பிற நாட்டு தலைவர்களையும் சந்திப்பாங்க. அந்த ஓவல் ஆஃபீஸ்க்கு இவங்க போன பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ரம்ப் இவங்கள அங்கேயே உட்கார வச்சு காக்க வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாகிஸ்தானுக்கு இழைக்கப்பட்ட பெருத்த அவமானம்னு பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியாவில் அது பற்றிக்கிட்டு எரியுது. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் அதை பற்றி என்ன கவலை, இவங்க 2 பேரும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்திருந்து ட்ரம்ப்பை போய் பார்த்து, ஐயா சாமி நீங்கள் தான் எங்கள் தெய்வம்னு காலை கையை பிடிச்சி கெஞ்சி கொஞ்சி அவருக்கு நீங்கள் பாகிஸ்தானில் நீங்கள் நிறைய தொழில் பண்ணுங்க, நாங்கள் பூராத்தையும் எழுதி வைக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக என்ன தெரியுமா கொடுத்துருக்குறாங்க, பாகிஸ்தானில் கனிம வளம் நிறையா இருக்குது, ரேர் எர்த்ஸ் நிறைய இருக்குது, அதை அமெரிக்கா பயன்படுத்தி கொள்ளட்டும்
அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தர்றோம், நீங்கள் வந்து தொழிற்சாலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஒரு பெட்டியில் ரேர் எர்த் மினரல்ஸை போட்டு கொண்டுட்டு போய் ட்ரம்ப்புக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்தனே ட்ரம்ப்பை பற்றி சொல்ல வேணுமா? குழந்தைக்கு லாலிபாப்பை கண்ணில் காமிச்சு இப்படி டங்குன்னு பல்ப் எரியும், அந்த மாதிரி மனுஷன் ஈன்னு 32 பல்லையும் காமிச்சிக்கிட்டு பல் இழிச்சிக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிற பார்க்குறோம். பாராட்டி தள்ளிட்டார் பாகிஸ்தானை. பாகிஸ்தான் தலைவர்கள் ஆரம்பத்திலேருந்தே நம்ம கூடவே இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி கட்டாது அப்படின்னு மனுஷன் புகழ்ந்து தள்ளிட்டாரு. மேலும் பாகிஸ்தானில் நாங்கள் $500 மில்லியன் அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு ஒரு உறுதிமொழியும் கொடுத்துருக்கிறாரு. இதற்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்பு அசீம் முனீர் போனப்போ இன்னொரு உத்தரவாதம் கொடுத்தாரு திடீர்னு ட்ரம்ப். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? என்ன, பாகிஸ்தானில் கச்சா எண்ணெய் நிறைய கிடைக்குது, அந்த கச்சா எண்ணெயை அமெரிக்க நிறுவனங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க போகுது. அப்படி அவங்க எடுக்கிற காலகட்டத்தில் இந்தியா கூட பாகிஸ்தான்கிட்ட கச்சா எண்ணெய்க்கு கையேந்தி நிற்க வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப்பு. அது இப்போ ஒரு வெத்த அறிவிப்புன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா பாகிஸ்தானில் கச்சா எண்ணெயெல்லாம் பெரிய அளவில் எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால் இந்த அறிவிப்பும் இந்த ரேர் எர்த் மினரலும் இதுவரைக்கும் நாட் ப்ரூவன் நண்பர்களே. இதுவரைக்கும் இவ்வளவு கனிம வளம் இருக்குது பாகிஸ்தான்லன்னு யாரும் ப்ரூவ் பண்ண கிடையாது. அதனால் இதுவும் ஒரு வெத்த அறிவிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அப்படியே உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். இதே வீடியோவை நம்ம ஃபேஸ்புக்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறோம். தவறாமல் நீங்கள் நம்மளை அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பாய் பாய்.